அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கான ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படிங்கிறத இன்றைக்கான ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக செயல்முறையை நம்புங்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நடக்குது. மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது ஒரு டாக்டர், அவர் பேர் சுப்பிரமணி. அவர் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். அவர் அவரோட மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் ரிப்போர்ட்டர்ன்ட்டு சப்மிட் பண்ணுறக்காக வெயிட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலாக அவர் ஒரு நியூரோ சர்ஜன். அவரோட ஒரு டாப்பஸ்ட்டு அவரோட ரிசர்ச்சை அந்த இடத்துல சப்மிட் பண்ணுறாரு. எல்லோரும் பாராட்டுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸும் நல்லபடியாக முடியுது. அவர் இதை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு கான்ஃபரன்ஸுக்கு போகணும். ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி இவர் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். பயங்கரமான மழை, இடி, காற்று இப்படி வீசிக்கிட்டே இருக்குது. வீசுகிறப்பன்ட்டு ஓகே பரவாயில்ல, நம்ம அந்த கான்ஃபரன்ஸுக்கு போயே ஆகணும்னு சொல்லி வேகமாக போகிறாரு. போகிற அவசரத்தில் தடம் மாறி போயிடுறாரு, வழி மாறி போயிடுறாரு. அது ஒரு ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. அந்த ஊருக்குள்ளே போய்தான் வேறு மெயின் ரோட்டுக்கு போக முடியும். அப்படி போயிட்டே இருக்கும்போது மழையோட தாக்கம் அதிகமாக இருக்குது, காற்று அதிகமாக இருக்குது. அந்த சாலையில் அவரால் கண்டினியூஸாக கார் ஓட்ட முடியல. எங்கேயாவது ஒதுங்கலான்னு பார்த்தாலும் எந்த ஒரு வீடோ கடையோ எதுவும் கிடையாது. ஒரு தூரத்தில் ஒரு வீடு, ஒரு ஓட்டு வீடு. அங்கே மட்டும் லைட் எரியுது. லைட்னால் ஒரு விளக்கோட வெளிச்சம் எரியுது. போகிறாரு. போயிட்டு அங்கே காரை ஒரு நிறுத்தக்கூட முடியல, நிறுத்துறக்கூட இடம் இல்லை. ரோட்லேயே ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிருந்துட்டு, அம்மா மழை நிற்கிற வரைக்கும் இங்கே நின்றுக்கிட்டு மாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி வாங்க ஐயா உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஒரே ஒரு சேரு, ஒரு பழைய கட்டில், மற்றபடி அந்த வீட்டில் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே பெரிய பொருட்கள் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அந்த அம்மா உள்ளே போய் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வராங்க. காஃபினா வரட்டி எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப ஏழ்மையான வீடு, எதுவுமே இல்லை. அந்த அம்மா எடுத்துகிட்டு வராங்க. ஒரு குழந்த 2 தொட்டிலில் படுத்துருக்கு. அப்படியே அவர் வேண்டாங்கிறாரு. இல்லைம்மா வேண்டாம், இல்லைங்க ஏன் மலைக்கு நல்லாயிருக்குன்னு தான் குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இல்லையாம்மா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க ஏன் பரவாயில்ல குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த ஒரே ஒரு விளக்கு தான் எரியுது. அது பட்டுன்னு அணைஞ்சிருது. அப்போ அந்த மாதிரி அந்த விளக்கை போய் சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி இருக்க அந்த விளக்கை போய் பற்ற வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அழுகுறாங்க. ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அழுதுக்கப்புறம் மழையும் ஓரளவுக்கு ஓயுது. இந்த அம்மாவும் பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறாங்க. மழையும் சரியாக நிற்க போகுது. இவர் கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கிளம்புறாரு. அப்புறம் அந்த அம்மாட்ட எதுக்கு ஒரு வார்த்தை கேட்போமேன்னு சொல்லி, அம்மா உங்களுக்கு எதாவது பிரச்சனையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த அம்மா உடனே அவங்களோட அந்த கஷ்டத்தை பொருட்படுத்த முடியல. மீண்டும் அவங்களால அந்த கண்ணீரை அடக்க முடியாமல் அவங்களோட பிரச்சனையை சொல்கிறாங்க. நாங்கள் கணவன் மனைவி ஒரு படிக்காதவங்க. நாங்கள் கூலி வேலைக்கு தான் போகிறோம். இவன் எங்களோட குழந்த 4 வயசு தான் ஆகுது. அவனுக்கு மூளையில் நரம்பியல் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அது அவனால் சரியாக புரிதல், மற்ற குழந்தைங்க மாதிரி அவனால் புரிஞ்சிக்க முடியாதம்மா. இதை எல்லா டாக்டர்கிட்டையும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போய் பார்த்துட்டோம். இது நரம்பியல் நிபுணர்கள்லேயே சில பேர் தான் இருக்காங்களாம்மா, அவங்களால தான் குணப்படுத்த முடியுமாம்மா. எங்ககிட்ட அவ்வளோ காசு கிடையாது, பணம் கிடையாது. இதுலேயே ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர் இருக்காராம்மா, அவர்கிட்ட போனால் உங்கள் பையனுக்கு சரியாயிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட கூட்டி போய் பார்க்குற அளவுக்கு எங்ககிட்ட காசு இல்லைம்மா, காசு இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் சரி ஓகே, அவர் யாருன்னு தெரிஞ்சால் நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவரும் நியூரோ சர்ஜன் தானே, சரி நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, யார் அந்த பெரிய டாக்டர்னு சொல்லி கேட்குறாரு. அவர் பேர் சுப்பிரமணியங்களாமா அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஒரே ஷாக்கு. இவர் உடனே அந்த குழந்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது அவரோட சொந்த செலவில் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நல்லபடியாக அந்த குழந்தைய ஒப்படைக்கிறாரு. இந்த கதையோட நீதி என்னென்னா, நமக்கு ஒரு பிரச்சனை அது என்ன தான் முடிவுனே தெரியாத நிலைமையில் இருக்கும்போது நம்ம கடவுளோட பிரார்த்தனை தான் நமக்கான வழியாக இருக்கும், ஊன்றுகோலாக இருக்கும். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கடவுளையே முழுசாக நம்பி முயற்சி பண்ணும்போது நமக்கான வழி கண்டிப்பாக பிறக்கும். ஏன்னா நேற்று வீடியோவில் நான் சொன்ன மாதிரி சாவிகள் இல்லாமல் பூட்டுகள் தயாரிக்கப்படுவது கிடையாது.
அதே மாதிரி இருந்துட்டு உங்களுடைய எந்த அளவுக்கு உங்களோட பிரார்த்தனை வலுவாக இருக்கோ அந்த அளவுக்கு இருந்துட்டு உங்களுக்கான சொல்யூஷனும் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும். பிரபஞ்சம் கண்டிப்பாக இருந்துட்டு நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உங்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் உங்களோட பிரார்த்தனைகளாகட்டும், உங்களுடைய நம்பிக்கைகளாகட்டும் எல்லாமே இருந்துட்டு வலுவானதாக இருக்கும்போது அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேர்த்துரும். கண்டிப்பாக அந்த டைம் நான் நெட்டில் கிளியர் பண்ணிடுவேன், கண்டிப்பாக இந்த வருஷம் நான் இதை அச்சீவ் பண்ணிடுவேன், இந்தந்த விஷயம் என் லைஃப்பில் அடுத்தடுத்து நடக்கணும் அப்படிங்கிறத உங்களோட பிரார்த்தனைகளை இருந்துட்டு வலுவாக வைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கடவுளை கும்பிடலாம். ஒருத்தர் வந்துட்டு இந்துக்களாக இருக்கலாம், விநாயகர் கும்பிடலாம், முருகர் கும்பிடலாம், இயேசு கிறிஸ்துவ கும்பிடலாம், அல்லாஹ் கும்பிடலாம், யாரை வேணால் கும்பிடலாம். ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று. வள்ளலார் சொன்ன மாதிரி இறைவன் ஒளிவடிவானவர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வெளிச்சத்தை வந்துட்டு நம்ம கடவுளாக மையப்படுத்தியும் கும்பிடலாம். நம்ம நம்பிக்கை தான் காரணம், நம்ம நம்பிக்கை தான் கடவுள். அதனால் நீங்கள் முழுசாக இருந்துட்டு நம்புங்க. உங்களோட பிரார்த்தனைகளை இருந்துட்டு வலுவாக வைங்க, உங்களோட நம்பிக்கைகளை வலுவாக வைங்க, படிங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எக்ஸாம்னு கிடையாது, எந்த ஒரு விஷயம் இது எனக்கு வேணும், இது எனக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை முழுசாக நம்புங்க. அதுக்கான பிரார்த்தனைகளை கடவுள்கிட்ட வைங்க. உங்களுக்கான வழி இல்லவே இல்லை அப்படின்னு கிடையாது, உங்களுக்கான வழிகள் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் எந்த அளவுக்கு இருந்துட்டு நீங்கள் நெருங்கி இருந்துட்டு நம்புகிறீங்களோ, பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பாதைகளும் உங்களை நெருங்கி வரும். நன்றி, வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன்.